ஹாய் காய்ஸ், என்ன பண்ணுறீங்க? சின்னதாக ஒரு பிளான் சேஞ்ச். நான் இப்போ குமுளி போக வேணான்னு ஒரு மைண்ட் செட்டு. குமுளி போகாமல் ஆல்ரெடி குமுளி ரூட்டில் குமுளி தேக்கடி வந்தப்போ குமுளி அந்த ரூட்டு தான் போனோம். அதனால் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, கம்பம்மெட்டு ராமக்கல் மேடு அந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சேஞ்சு. 2 ரூட்டு காமிச்சிது. இதுலேயே இதில் இந்த ரூட்டில் போயும் போகலாம் அந்த ரூட்டில். ஸோ அதனால் குமுளி போகாமல் கம்பம்பேட்டு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சேஞ்ச். பார்ப்போம். நிறைய இடத்துல ஒர்க் நடந்துகிட்ருக்கு. மரம் இந்த சைட்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு என்னோட ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக அது டீப் ஃபாரஸ்ட் இல்லை, ஹைவே தான். ஆனாலும் எனக்கு ஒரு அந்த ஃபீல் கிடைக்குது. அது இல்லாமல் ரோடு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோட்டு. அடுத்த டர்னிங் ரொம்ப பெரிய டர்னிங் இல்லைனாலும் நல்லா இருக்கு. இப்படி 30 கிலோமீட்டர்ஸ், கட்டப்பனா 11 கிலோமீட்டர்ஸு. ஸோ மேபி கட்டப்பனாலிருந்து தான் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. என்னடா பண்ணுறீங்க? புகையாக கிளப்புறீங்க? க்ரஷரா? ஆமாம். வா 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 வா. தலைவர் ஜாலியாக பாட்டு கேட்டு வராருங்க. வா வா வா.
நிறைய எஸ்டேட்டுக்கு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் யூஸ் பண்ணுறாங்க. மேபி அங்கேருந்து வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ராமக்கல் மேடு ரூட் பாரு. ரூட் பாரு. ராமக்கல் மேடு லெஃப்டில் காமிக்குது. ஸ்ட்ரைட்டாவா? ராமக்கல் மேடு ரோடு எடுத்தாச்சு. இந்த ராமக்கல் மேட்டில் வந்து அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். 2 ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு. அது போகிற வழி தானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எக்ஸாக்டாக. இருந்தால் அந்த இடத்த பார்த்துட்டு போகணும். பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம் தாங்க. ஆ காமி அந்த ரூட்டா? சரி, ஓகே. அந்த ரூட்டு ரைட்டில் போகணும். நேராக வந்தாச்சு. என்னன்னா போர்டெல்லாம் மலையாளத்தில் இருக்குது, அதனால் தெரியல. ஆஹா, நல்லா அட்வென்ச்சரஸான ரூட் போலையே. பார்ப்போம். ரோடை பார்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலை. லெஃப்டா ரைட்டா? ஸ்ட்ரைட்டா? வாவ், ஹே 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 ஹே, பஸ் வருதுங்க சார்.
பார்க்காம எங்கேயே போகிறீங்க? நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு குமுளிக்கு இந்த வழியாக போகுதோ? ஓஹோ ஓஹோ. டீப் ஸ்லோப். ரைட்டா? ஓகே. போலீஸ் ஜங்ஷனில் நிறுத்தியிருக்காரு ஒரு வண்டி, அதனால் திட்டிகிட்ருக்காங்க. கரெக்டு தானே? கரெக்டாக ஜங்ஷனில் நிறுத்தினா மற்றவங்க எப்படி சார் போவாங்க? என்ன பார்த்துட்ருக்காங்கலாம்? அடா பாவிகளா. அங்கேருந்து வேகமாக வந்து அப்படி விழுந்துருக்காங்க. ஓ மை காட். ஆக்சுவலாக அந்த இடத்துல நிறுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏதோ வேறு பாம்பு வேறு ஏதோ அனிமல்ஸு அதுக்காக தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினச்சா, இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல அந்த டேர்னிங்கில் மேலேருந்து ஒரு வெஹிக்கிள் வேகமாக வந்திருக்கு. வந்த ஸ்பீடில் அப்படியே கீழே அந்த ஆற்றுல விட்டுருக்காங்க. காரெல்லாம் பிளட்டு. நேற்றுக்கு ஈவினிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங்கா இன்றைக்கி மார்னிங்கான்னு தெரியல, ரொம்ப கிட்ட போய் பார்க்கல. எதுக்கு அவ்வளோ வேகம்? கண்ட்ரோல் இல்லைன்னா அவ்வளோ வேகமாக வரக்கூடாது. அது இல்லாமல் மேலேருந்து அது டீப் ஸ்லோப்பு. அவங்க தான் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, கோ ஸ்லோன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஸ்பீடாக வந்து விட்டு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. பிளட்டெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்பாட் டெட்டு தான் இருக்கும். ஏன்னா தலைகீழ போய் விழுந்துருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்களா எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம தமிழில் ஒரு கோட் இருக்கும்ல, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே மாதிரி தான் இது எல்லாருக்குமே பொருந்தும். வண்டி ஓட்டுறவங்க நீங்கள் தான் பார்த்து ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும், இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டை தடுக்க முடியாது. கம்பமிட்டு ஸ்ட்ரைட்டு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஹைவேஸில் வேகமாக போகிறீங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அதுலேயே சில பேருக்கு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போய்
என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒன்றும் புரியல. ஒரு ½ உங்களுக்கு லேட்டாக போகிறதுனால என்ன ஆகிட போகுது? என்னத்த சொல்ல. இறங்கி போய் அந்த காரை பார்த்த உடனே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, யார் யார் வந்தாங்கன்னு தெரியாது. மெட்டு ரைட்டு. ஓகே, இங்கே அந்த சவுக்கு மரம் பெப்பர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் ஏலக்காய் தோட்டம் தான் நிறைய இருக்குது. ஏலக்காய் கீழே இருக்குது, அதுக்கு சென்டரில் பெப்பர் மற்றதெல்லாம் வச்சுருக்காங்க. இல்லையே, தெரியாது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடாக தான் போகுது, மெயின் ரோட்லேயே போயிட்டுருக்கேன், அவ்வளோதான்.
வீடு யூனிக்காக இருக்குங்க. ஒரு டிசைன் மாதிரி இன்னொரு டிசைன் இல்லை. ஏ ஃப்ரேம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதுவே அது ஒரு யூனிக் டிசைனை கொடுக்குது. வாவ், ஏதோ ஒரு ரொம்ப ரேராக தான் ஏ ஃப்ரேம் இல்லாமல் இருக்குது. அப்படியே டெரஸ் வச்சு கட்டியிருந்தாலும் ஃப்ரண்ட் டிசைனுக்காக ஒரு ஏ ஃப்ரேம் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக வா. நேரா வா. செக் போஸ்ட். கம்பம்மெட்டு. இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட். ஓகே, அப்போ கேரளா கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே கேரளா, பை பை கேரளா, வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஓ மை காட், என்னடா பார்டரில் இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கீங்க ரோட்டை. இந்த ஒரு ஸ்டிச் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இது தமிழ்நாடு தான், தமிழ்நாடோட இது தான். ரொம்ப இதாக இருக்குது பாருங்க, எல்லா டர்னிங்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டுக்கோட வந்தோடனே அந்த இது ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிகைப்பூ கொண்டை வளைவு, எல்லா ஹேர் பேமெண்ட்டுக்கும் நேம் வச்சுருக்காங்க. நேம் வச்சிங்க ஓகே, ரோட்டை நல்லா வைக்கலையே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க.
பாருங்க. கம்பம் இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. எல்லா டர்னிங்லையுமே மோசமாக இருக்குங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. இருவாட்சிப்பு வளைவு. கரெக்டாக டர்னிங்கில் ஒரு கோயில் சின்னதாக. கீரி 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 போயிடுச்சு. கீரிப்புல். அனிச்சம்பூ ஹேர் பென் பெண்ட். இதை பாருங்க. ரோடு டேமேஜாக இருக்கிறதுனால எல்லாம் ஆப்போசிட் சைடில் ஏறி வராங்க. அது இன்னும் டேஞ்சர். பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம பயலுக்கு தான் வரிகளை பார்த்தீங்களா இல்லையா? யமனுக்கே சண்டியர். வெஹிக்கிள் வராமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரோடு டேமேஜாக இருக்குன்னா சரி, அதிகமாக வெஹிக்கிள் வரல அதனால் அப்படியே விட்டாங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ வெஹிக்கிள் வருது, நிறைய வருது வெஹிக்கிள். அப்புறம் ஏன் இந்த ரோடு எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல.
ஆலமரம். ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ராமக்கல் மேடு அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா க்ளோஸ் டு கம்பம் பக்கமாகவே வந்தாச்சு. இன்னுமா அந்த ஸ்பாட் வராமல் இருக்கும். இவ்வளோ வெஹிக்கிள் போகுதே சார், அப்புறம் ஏன் சார் இந்த ரோடை இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கீங்க? ஓகே, செக் போஸ்ட்டா? வண்டி எவ்வளோ நிற்கிது? கீழே வந்தாச்சோ? டிராஃபிக்
மேலே இருந்து இப்போ வர்ற வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பம் சைட்லேருந்து தோட்டத்து வேலைக்கு போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வர்றவங்க தான் அதிகமாக இருக்குது. இப்போ முன்னாடி ஒரு 2 வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, பின்னாடி நிறைய வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து இந்த வெஹிக்கிள் எல்லாமே இந்த வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரோடு எல்லாம் அத்துப்படியாக இருக்கும். ஏன்னா டெய்லி போயிட்டு வராங்க இல்லைங்களா, மார்னிங் ஈவினிங். வானம் ரெஸ்டாரண்ட். அவ்வளோதாங்க, கீழே வந்தாச்சு. டேஞ்சரஸ் டர்னிங், மெதுவாக செல்லவும். ஓகே, முல்லைப்பூ கொண்டை ஊசி வளைவு. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இந்த களைப்புல எல்லாம் தூங்கிட்டு போயிட்டுருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 122 அதானே பார்த்தேன். டக்குன்னு அந்த மரத்தில் அங்கே 1 மரத்துக்கு 22 கிலோமீட்டர் காமிச்சது. என்னது 22 கிலோமீட்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். 122 கிலோமீட்டர்ஸ் மதுரைக்கு. தேனி பைபாஸ் பிடிச்சாச்சுங்க. திண்டுக்கல், தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது அங்கேருந்து திருப்பத்தூர் வரையும் போகணும். ஏன்னா இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சு மாமா கால் பண்ணார். எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாரு. சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பிளான். ஸோ இதுக்கப்புறம் பைபாஸ் தான், பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த ரூட்டை பாருங்களேன், 2 சைடும் நல்லா க்ரீனரியாக இருக்குது. தேனி டு கம்பம் இந்த ரூட் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா 2 சைடு கரும்பு நெல் எல்லாத்தையும் விளைச்சிட்டு இருப்பாங்க. ரோடு வந்து சென்டராக போகும்.
திண்டுக்கல் க்ளோஸாக வந்துச்சுங்க. ஆக்சுவலாக அந்த வத்தலக்குண்டு கொடைக்கானல் ஜங்ஷன் தாண்டி வத்தலக்குண்டு ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ பேட்ரி ஃபுல்லாக ட்ரை. ஸோ லாஸ்ட் ஒரு 12% இருக்குது. எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இல்லை அப்படின்னா வீடியோ இதோட எண்ட் ஆகிடும். ஹே காய்ஸ், ஆக்சுவலாக திண்டுக்கல்லில் சரியான டிராஃபிக்குங்க. இப்போ திண்டுக்கல் டு நத்தம் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். திண்டுக்கல்லில் என்ன பிரச்சனைனா டிராஃபிக்கே ஆகிருக்காது. முன்னாடி ஒரு பஸ்ஸு போகணுன்னா ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணி போகலாமே. நீங்கள் ஆப்போசிட்டில் போனதுனால அவ்வளோ பிளாக்கேஜ். மெயின் ரீசனே அதுதான். ஒரு பஸ்ஸு நிற்கிதுன்னா ஒரு 1 மினிட் யாரும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாம் ஆப்போசிட்டில் போயிட்டு டிராஃபிக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டாக பூந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்து ஜாயின் பண்ணேன். அதுலேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் மதுரை போயிட்டு வர்றதா தான் பிளான். மதுரை போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு தான் இந்த ரூட்டில் வந்தேன். இதுலேயும் இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. திண்டுக்கல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ண பேசாமல் கொடை ரோடு வழியாக அப்படி போயிருக்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் ஃபில் பண்ணி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் ஒரு 1/2 லேட்டாக ரீச் ஆகும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த ரூட்டும் ஃபஸ்ட் டைம் தான். நான் எப்போ வந்தாலும் திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போக மாட்டேன். அவுட்டர்லேயே போயிட்டு அப்படியே வந்துடுவேன். ஸோ இந்த ரூட்டு நத்தம் ரூட்டுக்கு போகிறதுனால அந்த ரூட்டு உள்ள திண்டுக்கல் போயிட்டு வர மாதிரி தான் எனக்கு ரூட்டே காமிச்சது. அதனால் போனேன். இப்போ டைரெக்டாக நத்தம் போயிட்டு நத்தத்துலேருந்து திருப்பத்தூர், அதுதான் ரூட்டு. ஒரு 1 ஹவர் காமிக்குது. ஃபஸ்ட்டு நத்தம் டு திருப்பத்தூர். சில்லுன்னு இருக்குங்க. பனி நல்லா இறங்குனதுனால. ஒத்தக்கடை, இங்கே ஒரு ஒத்தக்கடை இருக்குங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒரு ஒத்தக்கடை இருக்குது. மதுரை சைடு ஒரு ஒத்தக்கடை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து அந்த சைடு போனதில்லை. ஓகே, ஒரு வழியாக நத்தம் கிராஸ் பண்ணி வச்சுங்க. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அடுத்து திருப்பத்தூர். பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சைடு ஒரு நாளைக்கு டே டைமில் தான் நல்லா இருக்குங்க. நைட் டைமில் இந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஜஸ்ட்டு ரோட்டை பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. டே டைமில் வந்தால் தான் இந்த ரூட்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆக்சுவலாக
ஆக்சுவலாக மூணாறுலேருந்து கொஞ்சம் குயிக்காக கிளம்பிருந்தா இங்கே டே டைம்லேயே வந்திருக்கலாம் தான். அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் போகும்போது கோடிமேட்டு வழியாக போயாச்சு. சரி ரிட்டன் ஏன் அந்த வழியாகவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குமுளி வழியாக தான் வரலான்னு சொல்லிட்டு பிளானு. ஆனால் சரி ஆல்ரெடி குமுளி வழியாக வந்தாச்சு. சரி கம்பமேட்டுன்னு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். அது வந்து பிளான் ரொம்ப லேட்டாக தான் சேஞ்ச் பண்ணோம். இல்லை கம்பமேட்டு வழியாக வர்றதுக்கு மூணாறுலேருந்தே பிளான் பண்ணியிருந்தோன்னா இன்னொரு ரூட் இருந்துச்சு, அந்த ரூட் வழியாக வந்துருக்கலாம். அதில் வந்து தான் அந்த ராமக்கல் மேடு ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். அதை பார்க்க முடியல. ஓகே, அதை இன்னொரு நாளைக்கு எப்படியும் மூணாறு கண்டிப்பாக போவேன், இதோட நிற்க போகிறது இல்லை. பார்த்துப்போம்.